என் தங்கப்பிள்ளையே, ஒரு நிமிடம் நிற்பாயா? அவசரப்படாமல் உன் தாயானவள் உன்னிடம் என்ன சொல்ல வந்தேன் என்பதனை கேட்பாயா? என் குழந்தையே, உனக்கு நன்கு பரிச்சயமான 2 ஆண்கள் நாளை உன் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று வருகிறார்கள். அதாவது, பழைய கணக்கு ஒன்று பாக்கி இருக்கிறது, அதை தீர்த்து விட வேண்டும் என்று இவர்கள் வருகிறார்கள். இவர்கள் யார்? இவர்களை நீ எப்படி அடையாளம் காண்பாய்? இவர்கள் எந்த நிலையில் உன் இல்லத்திற்கு வருவார்கள் என்பதனை எல்லாம் உனக்கு சொல்லிவிடத்தான் நான் வந்திருக்கின்றேன். இந்த நேரம் இந்த விஷயங்கள் எல்லாமுமே என்னவென்று உனக்கு தெரியத்தான் வேண்டும். உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். அதிலும் குறிப்பாக இந்த 2 பேரும் பழைய கணக்கை முடித்து வைக்க வருகிறார்கள் என்றால், என் பிள்ளையே, நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய விஷயம் நடக்கப் போகிறது என்றுதானே அர்த்தம். இந்த விஷயத்தை என் பிள்ளை சரியாக எதிர்கொண்டால் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தீர்வுக்கு வரலாம். பல நாட்களாக முடியாமல் நின்ற ஒரு கஷ்டம் உன் வாழ்க்கையில் முடிவுக்கு வரலாம் அல்லவா? அதனால் எதை நினைத்தும் என் குழந்தை நீ வருத்தம் கொள்ளாதே. உனக்காக என்றும் என்றென்றும் நான் வருகின்ற இந்த நேரங்களில் உன் அம்மா எந்த நிலையிலும் உனக்கு கை கொடுக்க தவற மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். வராகியினுடைய பிள்ளையாக எப்பொழுதும் இந்த வாழ்க்கையை உனக்கானதாக ஏற்று நீ வலம் வந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நான் உன்னை ஒருபொழுதும் தத்தளிக்க விட்டுவிட மாட்டேன். உனக்கான நேரம் எதுவோ அந்த நேரத்தில் உனக்கு கை கொடுத்து நான் உதவி செய்வேன் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நேரத்திலுமே இந்த தாயானவளினுடைய அன்பு உன்னை காப்பாற்றும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கு விரும்பியது எல்லாமுமே சரியாக கிடைக்கும் நேரம். நீ ஆசைப்பட்டது ஒவ்வொன்றுமே உனக்கென நிறைவாக கிடைக்க வேண்டிய நேரம். என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அந்த இடத்தில் நின்று உன்னுடைய மாற்றங்களை நீ நிச்சயமாக பெற வேண்டிய நேரம். இந்த 2 பேருமே உன்னை தேடி வருவதற்கான காரணம், நீ எப்பொழுதுமே சரியானபடி உன் வாழ்க்கையில் இருந்திருக்கிறாய் என்பதுதான். சரியான முடிவுகளை உன்னுடைய வாழ்க்கையில் நீ எடுத்திருக்கிறாய் என்பதுதான். என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் ஒவ்வொன்றிலும் நீ உனக்கான விஷயங்களுள் முழுமையாக உன்னை கவனமாக அழைத்து சென்றிருக்கிறாய் என்பதுதான் மிக முக்கியமான காரணம். இந்த நேரத்தில் உனக்கு கிடைக்கக்கூடிய இந்த விஷயங்கள் அத்தனையிலுமே உன்னுடைய வாழ்க்கை என்னவென்று உனக்கு நிச்சயமாக சொல்லிக் கொடுக்கும் காலம் வந்துவிட்டது. உன் தாயானவள் நான் இருக்கும் பொழுது இது போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாமுமே நிச்சயமாக உன் செவி வந்து சேரும், உன் மனதை குளிரச் செய்யும் என்பதனை நீ மறந்து விடாதே. அம்மாவினுடைய ஆசிகளின்படி உனக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே சரியாக கிடைக்கட்டும். இந்த வராகி என்னுடைய ஆசிகளின்படி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய எல்லா விஷயங்களுமே உனக்கு சரியாகவே நடக்கட்டும். நான் இருந்து உனக்கு என்னவென்றும் ஏதுவென்றும் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகின்ற இந்த நேரம் இனி எல்லாமும் உனக்கு வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கான மிக பெரிய வழி என்பதனை நீ மறந்து விடாதே. யார் இருக்கிறார்கள் நமக்கு? யார் நம்மை முன்னெடுத்து செல்கிறார்கள்? இந்த வாழ்க்கையில் யார் நமக்காக என்னவென்று கேட்கிறார்கள் என்றெல்லாம் என் பிள்ளை நீ கலங்கினாயல்லவா? உன் தாயானவள் நான் இருக்கும் பொழுது நீ இதையெல்லாம் யோசிப்பதற்கு எந்த அவசியமும் இல்லை. நான் உன் முன்னால் நிற்கும் பொழுது, உனக்கு எந்த கஷ்டத்திலும் நான் துணையாக நிற்கும் பொழுது என் பிள்ளை நீ எதற்கும் வருந்திவிட வேண்டிய அவசியம் உனக்கில்லை. உன்னோடு என்றும் என்றென்றும் நான் வருகிறேன் என்பதும், உன்னை தொடர்கின்ற பொழுது இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றிலும் நான் உனக்காக உறுதுணையாக நிற்கிறேன் என்பதும் நீ எப்பொழுதுமே கலங்காமல் எடுத்துச் சொல்ல வேண்டிய விஷயம் அல்லவா? என்னாலும் என் பிள்ளை நீ தயங்காமல் நிற்கும் நேரம் நான் உன் முன்னால் நிற்பதை ஒருபொழுதும் நான் தவற விட்டு விட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். மனம் தடுமாறி விடாமல்
இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்ற விதி இருக்கின்றதோ அதையெல்லாம் என் பிள்ளை நீ கவனமாக பெற்றுக்கொண்டால் அது போதும். அதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக என்னவென்று உணர்ந்து கொண்டால் அது போதும். கலங்காது என் பிள்ளைக்கு நான் கொண்டு வருகின்ற செய்திகள் ஒவ்வொன்றும் உன்னை வந்து சேர்ந்து விட்டால் அதுவே போதும். எனக்கு அதுவே பெருமகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். ஒவ்வொரு நாளும் நான் உன்னை தேடி வரும் நேரம் நாளைய விடியல் உன் வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தை கொடுக்கின்ற விடியலாக இருக்கும் பொழுது அதை உனக்கு எடுத்துச் சொல்லாமல் நான் செல்ல முடியுமா? என் குழந்தையே, நாளைய தினம் உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக புரட்டாசி மாதத்தினுடைய முதலாவது வெள்ளிக்கிழமை நாளாக கிடைத்திருக்கும் பொழுது அந்த நாளில் என் குழந்தை உன்னை தேடி 2 ஆண்கள் வருகிறார்கள் என்றால் அதை நான் உனக்கு சொல்லாமல் இருக்க முடியுமா? பல நாட்களாக நீ அனுபவித்து கொண்டிருக்கின்ற கஷ்டங்களுக்கு உனக்கு சரியான பதிலை கொடுக்க வருகிறார்கள் எனும் பொழுது அதை நான் எடுத்துச் சொல்லாமல் இருந்துவிட முடியுமா? இனி எந்நாளும் நான் உன்னோடு வருவேன். எந்த நேரமும் நான் உன்னை கடந்து வருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கட்டாயமாக உனக்கு நான் என்னவெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேனோ அதையெல்லாம் நான் எப்பொழுதும் உனக்கு சரியாக கொடுத்து உன்னை வாழ வைக்கும் மனநிலைக்கு உன்னை கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம் இந்த நொடி என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ளும் நொடி. அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு நிறைவாக கிடைக்க வேண்டிய நொடி என்பதனை நீ மறந்து விடாதே. கலங்காதிருந்தால் வெற்றி எப்பொழுதும் உன் வசமாகும் என்பதனை மறக்காதே. தயங்காதிருந்தால் இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே உனக்கு சரியாகவே கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடந்தது என்றாலும் ஏது நடந்தது என்றாலும் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்கின்ற விஷயங்களுக்கு நீ எப்பொழுதும் கட்டுப்பட்டு நல்லபடியாக வாழ்ந்து விட்டால் அது போதும். நல்லபடியாக உனக்கு இந்த வாழ்க்கையை உன் கைகளில் நான் கொண்டு வந்து சேர்த்து விட்டால் அது போதும். உனக்கு வேண்டியபடி எல்லாமுமே சரியாகவே நடக்கும். வராகி சொன்ன வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நம்பிக்கையை உருவாக்கட்டும். சந்தேகத்தை எரித்துவிடு, வாழ்க்கையில் நம்பிக்கையை விதைத்துவிடு. மகிழ்ச்சி என்ற ஒன்று தானாகவே உனக்கு முளைக்கும் என்பதனை புரிந்து கொள். நம்பிக்கை என்பது ஒரு புத்தகத்தை போன்றது. புரிந்து கொண்டால் கோபம் கூட அர்த்தமுள்ளதாக தெரியும். புரியவில்லை என்றால் அன்பு கூட அர்த்தமற்றதாக தெரியும். இதுதானே வாழ்க்கை. சுமைகளை கண்டு துவண்டு விடாமல் இந்த உலகத்தை சுமக்கும் பூமியை உன் காலடியில் இருக்கிறது என்பதனை உணர்ந்து அன்பை தருபவர்களை விட அனுபவத்தை தருபவர்கள்தான் வாழ்க்கையில் அதிகம் என்பதனை புரிந்து கொண்டு நீ எப்பொழுதுமே சரியாக ஒவ்வொரு அனுபவங்களையும் பெற்றுக்கொண்டால் போதும். சோகங்களும் வழிகளும் எல்லோர் வாழ்க்கையிலும் உண்டு. அவற்றை மறந்து வாழ வேண்டுமே தவிர ஒருபோதும் மறைத்து வாழக்கூடாது என்பதனை புரிந்து கொள். சந்தேகத்தை எரித்து உன் வாழ்க்கையில் நான் சொன்னது போல நம்பிக்கையை விதைக்கும் காலம் வந்துவிட்டது. இனி எந்த இடத்திலும் என் பிள்ளை தயங்காதே. உனக்கான வெற்றி தெய்வத்திடமிருந்து உனக்கு கிடைக்கும் பொழுது நிச்சயமாக அந்த வெற்றியை ஒருபோதும் என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது. என் குழந்தையே, எப்பொழுதுமே ஒருவரின் முன்னிலையில் திமிராக நின்றாலும் சரி, கோழையாக அவருக்கு பின்னால் ஒருபோதும் நிற்க நினைக்காதே. நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களுமே உனக்கு மிகப்பெரிய துன்பத்தை கொடுத்து உன்னை வேதனைப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் ஒவ்வொன்றிலும் இருந்து என் பிள்ளை நீ நிச்சயமாக மீண்டு வர வேண்டும் என்பதனை புரிந்து கொள். உனக்கான நேரம் வாய்த்து விட்டது என்றால் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை விஷயங்களையும் உறுதியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். கலங்காதிரு. நாளைய விடியல் மங்கள வெள்ளிக்கிழமையின் விடியல் என்பதே உனக்கு கிடைத்திட்ட பேரதிர்ஷ்டம்தான். அப்படி இருக்கும் பொழுது நாளைய விடியல் பிரதோஷத்தின் விடியலாகவும் கிடைத்திருக்கின்றதல்லவா? பிரதோஷத்தினுடைய விடியலில் சிவபெருமானும் நந்தி தேவரும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பழைய கணக்கை தீர்த்து கொடுக்க வருகின்றார்கள். பிரதோஷ நாளில் நந்தி தேவரினுடைய காதுகளில் நீ சொன்ன ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நடத்தி கொடுக்க போகின்றது. நிச்சயமாக எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் நீ என்ன வேண்டும் என்றாலும் சரி, ஏது வேண்டும் என்றாலும் சரி, நீ எதையுமே பெற முடியாத இந்த நிலையில்
உனக்கு இந்த வாழ்க்கையின் அத்தனை உண்மைகளையும் நான் எடுத்துச் சொல்ல வந்திருக்கின்ற இந்த காலம், என் பிள்ளை, எதையுமே எண்ணி கலங்காதே. எந்த சந்தர்ப்பத்தையுமே எந்த சூழ்நிலையுமோ நினைத்து நீ வருத்தம் கொள்ளாதே. உனக்கென நான் இருப்பேன். உனக்கென இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக நான் நல்லபடியாக இருப்பேன் என்று எடுத்துச் சொல்ல நந்தி தேவரும் சிவபெருமானும் உன்னை தேடி வருகின்றார்கள். நந்தி தேவரிடத்தில் ஒரு விஷயத்தை நாம் சொல்லிவிட்டோமானால் அது உடனடியாக சிவபெருமானை சென்று சேர்ந்துவிடும். உன்னை யாரும் நினைக்காத பொழுது உன்னை அதிகமாக நினைப்பது தெய்வம் அல்லவா? அப்படி தெய்வம் உன்னை தேடி வந்து உனக்கான விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை, எதையும் நினைத்து நீ கலங்காதே. உனக்கு வேண்டியது ஒவ்வொன்றும் சரியாக உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு எல்லாமுமாக சரியாகவே நடக்கும் காலம் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உனக்கு நான் அத்தனை விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால், உன்னை சுற்றி வருகின்ற எல்லாவற்றிலும் இருந்து இந்த வாழ்க்கையை நான் நிச்சயமாக நல்லபடியாக மீட்டு கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உனக்கு எதுவென்றாலும் அந்த இடத்தில் நான் நிற்கும் பொழுது நீ எதற்காகவும் கலங்க வேண்டிய அவசியமில்லை. எந்த இடத்திலும் என் பிள்ளை, நீ தயக்கம் கொண்டு நீ வேதனைப்பட வேண்டிய அவசியமில்லை. என் தங்கமே, உனக்காக நான் என்னவெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கிறேன், உனக்காக என்னவெல்லாம் நான் கொண்டு வந்து தருகிறேன் என்பதனை நிச்சயமாக உனக்கு அத்தனையிலும் முன்னின்று சொல்ல வேண்டிய அவசியத்தில் இருக்கிறேன். ஏனென்றால் என் பிள்ளை, எப்பொழுதுமே மனமுடைந்து கதறுவதுதான் உனக்கு வேலையாக இருக்கின்றது. எப்பொழுதும் எதற்கும் மனமுடைந்து வேதனைப்படுவதுதான் உன்னுடைய மிகப்பெரிய விஷயமாக இருக்கின்றது. எதற்கெடுத்தாலும் கலங்கியும், எதற்கெடுத்தாலும் வேதனைப்பட்டும், எதற்கெடுத்தாலும் கண்ணீர் விட்டும் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் எண்ணி நீ கலங்கிக் கொண்டிருந்தாயானால் நிச்சயமாக உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொன்றும் உனக்கு எதிராகவே மாறிவிடும். நல்லது நடப்பதாக இருந்தாலும் கூட அது உனக்கு எதிர்மறையான விஷயங்களாகவே மாறிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனியாவது இதையெல்லாம் தாண்டி உன்னை தேடி நான் வரும்பொழுது அத்தனையையும் உன் வசமாக்கிட நீ முயற்சி செய்ய வேண்டும். உன்னை சுற்றிலும் நான் உனக்கு தரக்கூடிய ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று உணர்ந்திட வேண்டும். நம்பிக்கை கொண்டு நல்ல விஷயங்களை நாம் அடைய நினைக்கும் இந்த காலம் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்ற ஒரு எண்ணத்தோடு நகர்ந்து செல்லும் பொழுது தெய்வத்தை நாம் பார்த்து விட்டால் போதும். தெய்வத்தை நம் கண்களால் நான் பார்த்து விட்டால் அது போதும். அத்தனை விஷயங்களும் உனக்கு நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். அத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. எந்நாளும் உன்னை நான் தேடி வரும் பொழுது அம்மா சொல்வதில் உன் வாழ்க்கை உனக்கு தெரிகிறதா என்று சற்று சிந்தித்து பார். உன் எதிர்காலம் உன் கண்களுக்கு தெரிகிறதா என்று சற்று சிந்தித்து பார். உனக்கான நேரத்தை எப்பொழுதும் உன் வசமாக்கி கொடுக்கவும், உனக்கான தருணத்தை எப்பொழுதும் உன் நிலையில் இருந்து நான் மீட்டெடுக்கவும் எப்பொழுதும் உன்னை தேடி வருகிறேன் என்பதனை நீ உணர்ந்திட வேண்டும். நான் இருக்கும் காலம் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான அதிர்ஷ்டத்தின் காலம் என்பதனை நீ மறக்காதே. எந்நாளும் உன்னை தொடர்கின்ற இந்த மாற்றங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக அடுத்தடுத்த நிலைக்கு உனக்கு எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. வராகி எந்த இடத்திலும் உனக்கு விரும்பியதை எல்லாம் நிச்சயமாக நடத்தி கொடுக்க வருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால், இந்த வராகி உன் முன்னால் நின்று உனக்கு எல்லாவற்றையும் என்னவென்று சொல்லிவிட வருவேன் என்றால் நிச்சயமாக என் குழந்தை, இதையெல்லாம் நீ சரியாக உணர்ந்திட வேண்டும். இதையெல்லாம் நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். கலங்காதிரு, உனக்கு எல்லாமுமே நல்லதாகவே நடக்கும். தயங்காதிரு, இந்த வாழ்க்கையில் அத்தனையிலும் உனக்கு சந்தோஷம் கிடைக்கும். அந்த சிவனே உன்னை தேடி வந்து ஒரு உதவியை செய்கிறார், அவரே உன்னை தேடி வந்து ஒரு பழைய கணக்கை தீர்த்து கொடுக்கிறார் என்றால் நிச்சயமாக இதையெல்லாம் எந்த நிலையிலும் என் குழந்தை நீ விட்டுவிடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் இதையெல்லாம் என் குழந்தை நீ தவிர்க்க நினைக்கக்கூடாது. நல்லது நடக்கும். இனி இந்த வாழ்க்கை உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும். என்றுமே
நீ ஆசைப்படுவதை எல்லாம் உன் வசமாக்கி தந்துவிடும். நீ நினைத்த மாத்திரத்தில் உனக்கு நினைத்த வெற்றியை நிறைவாக கிடைக்கச் செய்யும். அத்தனைக்கும் சேர்த்து வைத்த மிக பெரிய சந்தோஷத்தை இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக கிடைக்கச் செய்யும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கப் பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.